ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட கொடுத்தாரு. சோ இதுதான் நடந்த விஷயம். பட் இத போய் தப்பா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நார்மலா இந்த ஃபிங்கர் ப்ரொடெக்டரா ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்ல இருக்க ஸ்டிச்சஸ் வந்து கையில கிழிச்சு ரத்தம் வர அளவுக்கு கூட இன்ஜுரி ஆயிடும். சோ இந்த இன்ஜுரியில இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த ஃபிங்கர் ப்ரொடெக்டரா பவுலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இததான் அவர் கழட்டி மாத்திட்டு இருந்தாரு. பாக்கெட்ல வச்சவர் மறுபடியும் ருத்ராஜ் கிட்ட கொடுத்திருந்தாரு. இதுதான் தப்பாவே கன்வே ஆயிருக்கு. சோ என்ன ஏதுன்னு தெரியாம சிஎஸ்கே மேல தப்பான ஒரு அக்யூசேஷனை வைக்காதீங்க. ஆக்சுவலி அது ஃபிங்கர் ப்ரொடெக்டர் மட்டும் தான் அப்படின்றத இந்த இடத்துல நாங்க தெளிவுபடுத்திக்கிறோம். இந்த மாதிரியான வீடியோஸை பர்டிகுலரா கட் பண்ணி போட்டு தேவையில்லாத வேலைகள்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. 23rd சண்டே லாஸ்டா நடந்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் அப்ப பவர் பிளேக்கு அப்புறம் கலீல் அகமதோட 3வது ஓவர்ல இருக்க ஒரு குட்டி வீடியோவை எடுத்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாட்டும் கலீல் அகமதும் ஏதோ ஒரு குட்டி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஒரு பொருளை கையில இருந்து மாத்துவாங்க. சோ இது வந்து அவங்க பால் டேம்பரிங் பண்றாங்க, கையில சாண்ட் பேப்பர் வச்சு பால் டேம்பரிங் பண்றாங்க. இத பிசிசிஐ கேட்க மாட்டாங்களா? அதாவது சிஎஸ்கே டீம் 2 வருஷத்துக்கு பேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாவுல பயங்கரமா அவதூறா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கலீல் அகமது கையில ஃபிங்கர் ப்ரொடெக்டர் தான் போட்டிருந்தாரு. சோ அதை கலட்டி அவரோட பாக்கெட்ல வச்சாரு. அதுக்கப்புறமா பவுல் பண்ணும்போது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு அதை எடுத்து